அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நெருக்கம் நம் நன்மைகளை கொண்டு போய் விடும். இந்த நெருக்கம் நம்மை மேன்மைப்படுத்தும். இந்த நெருக்கம் நம்மை உயர்த்தும். இந்த நெருக்கம் நம்மை ஆசீர்வதிக்கும். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் அழுதார்கள், கூக்குரலிட்டார்கள், பதில் ஒன்றும் வரவில்லை. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. அவங்க எப்படி அழுதாங்களாம்? பெருமூச்சு விட்டு அழுதார்கள். உபத்திரவம், அவ்வளோ பெரிய உபத்திரவம். அவருடைய உபத்திரவத்தை சொல்லி முடியாது. அவ்வளோ பெரிய நெருக்கத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அகப்பட்ட பொழுது, அவர்கள் அடிமை தண்டத்தில் இருந்த பொழுது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்கின பொழுது, பெரிய நெருக்கத்தை கொண்டு வந்த பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார்கள். ஆனால் பதில் ஒன்றும் வரவில்லை. ஜெபம் ஒன்றும் வரவில்லை. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. பெரிய நெருக்கத்தில் இருந்த அவர்களுக்கு தேவன் அந்த பெருமூச்சு என்று வருகிற பொழுது அழுதாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியல, எப்படி செய்தாங்கன்னு தெரியல. ஆனால் உபத்திரவத்தை தாழ முடியாத அளவுக்கு அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுதார்கள். ஜெபத்து, அதாவது அழுகிறதுக்கும் பெருமூச்சு விடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒருவன் கண்ணிலிருந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்போம், ஏன்ப்பா அழுகிற? மனசு சரியில்லைங்க, என்ன பண்ணுறேன்? அழுகிறேன். ஆனால் இருதயத்தில் அப்படியே அழுத்துகிறதான பாரம், இருதயத்திலே சொல்ல முடியாத வேதனை, யாரிடத்தில் சொல்லுவது? யார் நம்ம இதை பார்ப்பார்? இந்த வேதனை யாரிடத்தில் சொல்லி கொட்டி தீர்ப்பது என்ற ஒரு பெரிய அழுத்தம் வரும் பொழுது கண்ணீரெல்லாம் அழுது கண்ணீரெல்லாம் போய்விட்டது. அது அழுவதற்கு அதுக்கு மேலே திராணி இல்லை என்ற நிலைமையில தான் அந்த மன அழுத்தத்தின் மத்தியிலே வருகிற பெருமூச்சு. அந்த பெருமூச்சுக்கு ஒரு பெரிய ஆண்டவர் பதிலை கொடுத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுத பொழுது கர்த்தர் அவர்களை கண்ணோக்கினார் என்று எழுதுகிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்தார், அவர்களை நினைத்தருளினார். ஆண்டவர் அவர்கள் மேலே தயபாராட்டும்படி உதவி செய்தார். நீண்ட நாட்கள் அவர்கள் காரியங்கள் வாய்க்காமல் இருந்தது. நீண்ட நாட்கள் ஜெபம் பண்ணியும் பலன் வராமல் போனது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காரியம் நடக்கவில்லை என்ற அங்கலாய்ப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. நமக்கு பதில் வரவில்லை என்ற அந்த அங்கலாய்ப்பின் தன்மை நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. அநேக வேளைகளில் நீண்ட நாட்கள் ஒரு காரியத்துக்காய் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. பதில் வரவில்லை என்ற ஏக்கம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிற்பாடு ஆண்டவர் இனி என்னால் தாழ முடியாத அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறேன் என்ற நிலைமை வரும்பொழுது தான் அந்த பெருமூச்சு. ஆண்டவர் இன்றைக்கு ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், ஜெபித்து விட்டு பல நாட்கள் பல வருடங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஜெபத்தை கேட்கவில்லை என்பது அர்த்தம் அல்ல. வசனம் சொல்லுகிறது, நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே நம்ம ஜெபத்தை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம இருதயத்திலே நினைக்கும் பொழுதே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் தாமதம் பண்ணுவதற்கான காரணங்கள் இருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு விதவை ஒரு அநீதியான நியாயாதிபதியிடத்திலே போய் தன் நியாயங்களை விசாரிக்கும்படி அவள் அலட்டி கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பல நாட்கள் போய் அவள் அலட்டி கொண்டிருந்தாள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு ஏழையான ஒரு விதவை, அவளுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. அவள் ஒரு நியாயாதிபதியிடத்திலே போகிறாள். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அநீதிகாரன். அவன் நல்லவன் என்று சொல்லவில்லை, அவன் அநீதியான ஒரு நியாயாதிபதி. நான் நினைக்கிறேன், அவன் போய் அவங்ககிட்ட போய் நிற்கும் பொழுது சொல்லுவான், நீ போயிட்டு வாமா, இப்போ நேரம் இல்லை, அப்புறம் பார்க்கலாம், போயிட்டு வா அப்படின்னு அனுப்பியிருப்பான். இப்போ திரும்ப வந்திருப்பா. திரும்ப வந்த உடனே அவன் திரும்ப பார்த்து சொல்லியிருப்பான், இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது, இப்போ வழக்கை பொறுத்து கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, போயிட்டு வா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்படி பல நாட்கள் அவன் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு 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 சலித்து போனவளாய்
அவள் திரும்ப 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 வந்து அந்த அநீதியான நியாயாதிபதியத்தில் தன் வழக்கை விசாரிக்கும்படிக்கு அவள் அவன் வந்து கேட்ட பொழுது, அந்த அநீதியான நியாயாதிபதி தன் இறுதி தீர்மானம் பண்ணால், இவள் அடிக்கடிக்கு என்னை வந்து அலட்டாதபடிக்கு இன்றைக்கு இவளுக்கு ஒரு நியாயம் செய்வேன் என்று சொல்லி அவளுக்கு நியாயம் செய்தார். அதே போலதான் தேவனிடத்திலே ஜெபிக்கிறவரிடத்திலே ஆண்டவர் அந்த காரியத்திலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அலட்டாதபடிக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர் நம்ம ஜெபத்துக்கும் பதில் தருகிறார். பதில் தந்து அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர். அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அந்த 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா 18ஆம் அதிகாரம், அப்படியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வதற்கு அவர் நீடிய பொறுமையாக இருந்து ஆண்டவர் செய்கிறார். எப்பவுமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் அந்த நெருக்கம் வரும்பொழுது அந்த நெருக்கத்திலே தேவன் ஒரு விசாலத்திலே கொண்டு போய் விடுகிறார். அல்லது ஒரு தோல்வி மேலே தோல்வி வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த தோல்விக்கு பிற்பாடு ஒரு பெரிய வெற்றியை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்பது அல்ல, தேவன் நம்ம ஜெபத்துக்கு நிச்சயம் ஒரு நாள் பதில் கொடுப்பார். பதில் தருகிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், நிச்சயம் பதில் செய்வார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள், அவர்கள் விஷயத்திலே அவர் அற்புதத்தை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, பல 400 வருடங்கள் அவர்கள் எகிப்தினுடைய அடிமைதனத்திலே கிடந்தார்கள். அடிமைதனம், ஒரு அடிமைப்படுத்தப்பட்டிருந்தது. ஏன் அடிமைதனம் அவளுக்குள்ளே வந்தது? அந்த ஆரம்பத்தில் இருந்ததான தேவனோடு இருந்ததான அந்த உறவெல்லாம் அற்று போய் அங்கே எகிப்திலே அங்கே இருந்ததான விக்கிரக ஆராதனைக்குள்ளாக அவர்கள் போனார்கள். தேவனை விட்டு தூரம் போனார்கள். தேவனை விட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். தேவனை மறந்து போனார்கள். எனவே அவர்களை தேவன் நினைத்து தன் பக்கமாய் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடிமைப்படுத்தப்பட்ட இடத்திலே அவர்கள் உபத்திரவத்தை சகித்தார்கள். அவர்கள் வியாகுலம் இருந்தது, வருத்தம் இருந்தது. அடிமைதனத்தினாலே அவருடைய இருதயம் கலைத்து போனது. நெருக்கப்பட்டார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், பெருமூச்சு விட்டு அழக்கூடிய அளவில். பெருமூச்சு எப்போ வரும் அப்படின்னா, திராணிக்கு மேலே, திராணி இது மேலே இனிமேல் என்னால் தாங்கவே முடியாது, அவ்வளோதான், இனி தாங்குவதற்கான பலன் இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் கண்கள் அழ வரல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெருமூச்சு என்பது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு மனுஷன் உயிர் போகும் பொழுது ஒரு வித்தியாசமாக ஒரு குரல் வரும் பாருங்க, அதான் பெருமூச்சு. அல்லேலூயா. அழுக வராது, கண்ணில் தண்ணி வராது. ஆனால் இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தின் சத்தம், இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தினுடைய அழுத்தத்தினாலே வருகிற வெளியில் ஒரு சவுண்டு வருது பாருங்க, அதான் சொல்லுவாங்க பெருமூச்சு விடுகிறான் பாவம், பெருமூச்சு விட்டு அழுகிறான். அந்த பெருமூச்சு என்ற தன்மை வந்த உடனே ஆண்டவர் அவர்களை நினைத்தருளினார். கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். அப்போது தேவன் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்திருக்கிற தேவன், ஒரு நாளில் தேவன் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வசனத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது, ரோமர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாரா? மகிமைப்படுத்தி இருக்கிறார். முன்குறித்தவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், தெரிந்தெடுத்தவர்களை ஆண்டவர் நீதிமான்களாக்கினார், நீதிமான்களாக்கினவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க, ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளை ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பயன்படுத்தப்படுவாங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ரா மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து அதை ஒரு ஷேப் பண்ணி ஒரு கார் கம்பெனிக்கு போனால் இரும்பு தகடு வரும், பிளாஸ்டிக் தகடு வரும், நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வரும். இதெல்லாம் என்ன பண்ண, ஒரு ஷேப்பு கொண்டு வருவாங்க. அந்த தகரத்தை அடித்து உருப்படுத்தி பிளாஸ்டிக்காக இருக்கிறத உருப்படுத்தி
எல்லா பொருட்களை உருப்படுத்தி நல்ல பெயிண்ட் அடித்து ஒரு காராக உருவாக்கப்படும் பொழுது அதில் பயணம் பண்ணுவதற்கு அவ்வளோ பெரிய இன்பம். அப்போ ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. அப்போ நம்ம ஜெபத்தை கேட்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஆண்டவர் ஒரு ப்ராசஸை வச்சிருக்கிறார். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நாம் என்ன நினைக்கிறோம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை முன்குறித்து வைத்தார், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை தெரிந்தெடுத்தார், என்னை ஆண்டவர் என்னை முன்குறித்து வைத்து என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படியானால் ஏன் எனக்கு இந்த நெருக்கங்கள், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய துன்பங்கள், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். என்ன ப்ராசஸ் தெரியுமா? முன்குறித்த உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்ல, தெரிந்தெடுத்து உங்களை நீதிமான்களாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. நீதிமான்களாய் மாறுவதற்கு ஒரு ப்ராசஸ் தேவை. அப்போ நீதிமான்கள் என்ற தன்மை அடைவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு கோபக்காரன் இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு கோபக்காரன் அவன் கோபத்திலிருந்து அவன் ஒரு சாந்தமுள்ளவனாய் மாற வேண்டுமானால், கோபக்காரன் என்ற நிலைமையிலே அவன் ஒரு பொறுமை உள்ளவனாய் மாற வேண்டுமானால் தேவனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் கற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவன் கோபத்திலிருந்து மாற்றம் வராது. அவன் வாழ்க்கையில் இருக்கிற சுவாபத்திலிருந்து ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் தேவனிடத்தில் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அடைகிற மேன்மை என்ன தெரியுமா? நீதிமான்கள். அல்லேலூயா. எல்லாரும் நீதிமான்களாக மாறுறது கிடையாது. அநியாயம் செய்கிறவன் அவன் அநியாயத்திலே தான் கிடக்கிறான். ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொன்னாலும் அவன் வாழ்க்கையில இன்னும் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறது, சுவாபங்கள் மாற்றப்படாமல் இருக்கிறது, அவன் இருக்கிற வண்ணமாக இருக்கிறான். ஆனால் தேவன் விரும்புகிறது என்னன்னா, என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், நீ என்னுடைய பிள்ளை என்று சொன்னால், நீ நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும். அப்படி நீதிமானாய் மாறிவிட்டால் அவரை தேவன் மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த மகிமைப்படுத்துதல் வருவதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கம் எங்கே கொண்டு போகுதுன்னா, ஒரு பெரிய விசாலத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் விடுகிறது. பெரிய விசாலத்துக்குள்ளே கொண்டு போகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைதனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அவர்கள் அடிமைதனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் ஏற்றினது. இங்கே யாக்கோப்பு எகிப்துக்கு 70 பேரோட குடும்பத்தோடு வந்தவன். நல்ல ஆரம்பம் நல்லா இருந்தது. ஆனால் இந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றினான். யோசேப்பு மூலமாக எகிப்து தேசம் முழுமைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டானது. அதெல்லாம் மறந்து போன ஒரு ராஜா, யோசேப்பை அறியாத, 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் சொன்னான், இந்த இஸ்ரவேலர் வரும்பொழுது கொஞ்சம் பேரா வந்தாங்க, இவங்க பலத்து போகிறார்கள், பெருகிவிட்டார்கள், இவர்கள் நம்முடைய விரோதிகளோடு சேர்ந்து நம்மை எதிர்த்து விடக்கூடாது, நம்மை துரத்தி விடக்கூடாது என்பதற்காக அவர்களை அடிமைப்படுத்தி அதிகமாக இவர்களை ஒடுக்கினான். 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரத்தின் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த எகிப்தில் இந்த ராஜா என்ன பண்ணான்னா, ஆலோட்டிகளை வைத்து அவனுக்கு ஒடுக்கினான், அடித்தானும். பெரிய நெருக்கம் உண்டானது. இந்த நெருக்கத்தின் மத்தியில தான் இவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதல்ல, அவர்கள் பெருமூச்சு விட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. பெருமூச்சு விட்டு கூப்பிட்டு அவர்களுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் தந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்முடைய ஜெபத்துக்கு மாத்திரமல்ல, பெருமூச்சை கேட்கிறவர். ஹல்லேலூயா. பெருமூச்சுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவர்.
நம்ம நெருக்கத்தில் இருந்து நம்மை விசாலத்தில் கொண்டு போய் விடுகிற ஆண்டவர். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் திட்டம் பண்ணினவர். நெருக்கம் வர வர நெருக்கம் வர வர ஒரு விசாலம் ஒன்று உண்டாயிருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நெருக்கம் நமக்கு நன்மையான ஒரு நெருக்கம் என்பதை புரிந்து கொண்டோமானால் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒருபொழுது வீணாய் போவது இல்லை. அல்லேலூயா. அவர் நெருக்கத்தில் நம்ம நெருக்கத்தினுடைய எல்லை ஆண்டவர் அறிந்து வச்சிருக்கிறார். இல்லை, எப்படி ஒரு சமுத்திரம் அந்த கரை விட்டு மீறாதபடிக்கு அதுக்கு ஆண்டவர் ஒரு எல்லை வைத்திருப்பதை போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நெருக்கத்துக்கு தேவன் ஒரு எல்லை வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் யாரும் நம்ம மனதை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை. நம்ம இருதயத்தை புரிந்து கொண்ட ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று உபவாச ஜெபத்தில் நான் சொன்னேன், இன்னைக்கு உலக மக்கள் தெய்வத்தை தூக்கி சுமக்கிறார்கள். கையிருந்தும் எதையும் செய்யாது, காலிலிருந்தும் அது நடக்காது, வாயிருந்தும் பேசாது, கண்ணிருந்தும் பார்க்காது, காதிருந்தும் அது கேட்காது. அதை மனிதன் தூக்கி சுமக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நாம் பேசுகிற வார்த்தையை கேட்டு நம்மை தூக்கி சுமக்கிறார். அல்லேலூயா. நம்மை தூக்கி சுமக்கிற ஆண்டவர், நம்முடைய நெருக்கத்தை புரிந்திருக்கிற ஆண்டவர். எதுக்கு தான் நெருக்கம் சொல்லுங்க? பெருக்கம் உண்டாக. சொல்லுங்க, உங்களுக்கு பெருக்கம் உண்டாக வந்த நெருக்கம் இது. சொல்லுங்க, பெருக்கம் உண்டாக வந்த நெருக்கம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலைய வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுமா, குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சொல்லுமா, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு ஆண்டவர்களை கண்ணோக்கினார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மாதிரி நம்ம அப்படி ரொம்ப ஆண்டவரை வருத்தப்படுத்தி ஆண்டவர் இருதயத்தை வேதனைப்படுத்தின நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணலை, செய்யலை. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நம்ம செய்யலை. அவங்க பெருமூச்சியை கேட்பார் அப்படின்னா நம்ம ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுவாங்க, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் விட்டாலும் திரும்பி என்ன பண்ணு, வாழை கிளப்பிட்டு அது போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணுது, போகுது அப்படின்னுவாங்க. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மக்கள் வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்தாலும், எவ்வளோ பெரிய நன்மைகள் செய்தாலும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. என்னென்றி வேற தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று கட்டளையாய் கொடுத்தாலும் அவரை மறந்து போனார்கள். நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பது அவர்களுக்கு முன்பதாக பிரதிச்சியமாய் அவர்களுக்கு வெளிப்பட்டாலும், அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினாலும் கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மறந்து விடுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கி நமக்கு கிடைக்கல. நாம் தேவன் வசனத்தின் மூலமாய் பேசுகிறார், ஆனால் அவங்களுக்கு பிரதிச்சியம் ஆன மாதிரி நமக்கு பிரதிச்சியம் ஆகலை. அவங்க பெருமூச்சை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்வாரானால் நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேட நெருக்கத்தின் நேரத்தில் நம்ம தேட வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்திலே ஏசாயா 49 அதிகாரம் 14 வசனத்தில், ஏசாயா 49:14 எருசலேம் குமாரத்திகள் கர்த்தர் எங்களை கைவிட்டார். வாசிங்க, எப்படி? சீயோனே கர்த்தர் என்னை, சீயோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தால் என்று சொல்லுகிறார். கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் எங்களை கைவிட்டால், சீயோன் குமாரத்திகள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை. அவர் என்னை கைவிட்டுட்டாரு, இனி எனக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சீயோன் குமாரத்திகள் சொல்லுகிறார்கள். இந்த சீயோன் குமாரத்திகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்னா, அடுத்த வசனத்தில், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. சீயோன் குமாரத்திகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், எங்களை மறந்து விட்டார் என்று சொன்னாலும் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னா, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, ஒரு பொழுது நான் மறக்க மாட்டேன். அப்போ தேவனுக்கு நெருக்கமானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் என்னை மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில வருகிற நெருக்கத்தை பார்த்து ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தராமல் என்னை மறந்து போனார், என்னை விட்டு தூரம் போனார் என்று நினைக்கிறீர்களோ? எவ்வளவு நாள் இந்த நெருக்கம், என் வாழ்நாள் முழுவதும் இந்த வேதனை, என் ஜெபத்தை கேட்க, என்னை ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லலாம். நான் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், ஒருவரும் அதை உங்களை பிரித்து விட முடியாது. நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. அதான் வாக்குத்தத்தம். ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் மறப்பது இல்லை. நம்ம ஜெபத்துக்கு தேவன் நிச்சயம் பதில் தருவார். நாம் ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் தரல அப்படின்னு நாம ஒரு முடிவு எடுத்துடுறோம். தேவன் என்னை மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, நம் தேவன் ஒருபொழுது நம்மை மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஒன்று புரிந்துங்க, அவர் எதிர்பார்ப்பை மாத்திரம் நாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா, அவர் விரும்புகிறபடி நாம் நடக்க ஆரம்பித்துட்டோம் அப்படின்னா, தேவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். நாம் நினைக்கிறதுக்கு மேலாக அற்புதத்தை செய்கிற தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவர் ஒரு பொழுது நம்மை மறப்பது இல்லை. ஜெபித்து ஜெபித்து நாட்கள் கடந்து போய் பெருமூச்சு விடக்கூடிய அளவில்
நீங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் தேவன் உங்களை ஒருபொழுதும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை மறக்க மாட்டேன். நான் உங்கள் பெருமூச்சை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னோட பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஆண்டவர். நீங்கள் மனிதனிடத்தில் போய் உங்களுடைய நெருக்கத்தை குறித்து அல்லது உங்கள் பிரச்சனை குறித்து நீங்கள் பேசுகிறதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்திலே வந்து உட்காருகிற அந்த ஆண்டவர் சமூகத்தை தேடுகிற அந்த நாள், அந்த அந்த நேரங்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது, ஆண்டவரோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆண்டவரை நெருங்க நெருங்க நமக்கு பெருக்கம் பெருகிட்டே போகும். ஹல்லேலூயா. அந்த நெருக்கம் நமக்கு தேவை, அவசியமாக இருக்கிறது. 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரத்தில் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். தேவனுடைய ஆலயத்தை கட்டி நீங்கள் வீட்டில் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் கைகளை விரித்து ஜெபம் பண்ணான். அவன் என்ன ஜெபம் பண்ணான் அப்படின்னா, கர்த்தாவே என் விண்ணப்பத்தையும் என் வேண்டுதலையும் கேட்டு பரலோகத்தில் தேவரீர் கேட்டு இதெல்லாம் நீ எனக்கு செய்திரு ஆண்டவர் அப்படின்னு அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9 முறை அந்த ஜெபத்தை பண்ணுறான் சாலமோன். 9 முறை பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்து என் விண்ணப்பத்தை நீர் கேட்டீர் என்று சொல்லி 9 முறை அந்த வார்த்தை பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு 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 என்று ஜெபம் பண்ணுகிறான். 40ஆம் வசனத்தில் அவன் அந்த அதிகாரத்தில் கடைசியாக சாலமோன் சொல்லும் பொழுது, இப்பொழுதும் தேவனே இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உன் கண்கள் திறந்தவைகளும் உங்கள் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருப்பதாக அப்படின்னு செய்து முடிக்கிறான். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு இந்த ஸ்தலத்தில் நான் வந்து இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி 2 கரங்களை உயர்த்தி நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு நான் விசுவாசிக்கிறேன், என் ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, என் ஜெபத்தை நீர் பார்க்கிறீர். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் தருகிறீர், ஜெபத்துக்கு அற்புதம் நடக்கிறது. இப்போ நம்ம தேட வேண்டிய சமூகம் தேவனுடைய சமூகத்தில். நீங்கள் வேணா நீங்கள் சோதித்து பாருங்க. நெருக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து எப்பவுமே, அதாவது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அழுதார்கள், நெருக்கத்தின் மத்தியில் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த பெருமூச்சு வர வரைக்கும், பெருமூச்சு என்கிற அந்த தன்மை வர வரைக்கும் தேவன் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் கண்ணோக்கினார். ஆனால் நமக்கு எப்படி தெரியுமா, தேவனுடைய சமூகத்தில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கண்ணிலிருந்து வருகிற ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பலனை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் சிந்துகிற ஒரு சொட்டு தண்ணீரில் கண்ணில் வருகிறதா அந்த கண்ணீரின் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு மேலான காரியத்தை தேவன் நமக்கு செய்கிறார். தேவன் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அவன் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்களுக்கு அப்படி கண்கள் திறந்தவைகளுமாய் அப்படி செவிகள் கேட்கிறவளுமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார், நம் பெருமூச்சை கேட்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு பெரிய மகிமை என்ன தெரியுமா, அங்கே கேராபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிற 24 மூப்பர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் ஒன்று சூழ. யோசித்து பாருங்க, நம்ம கொஞ்சம் பேர் தான் உட்கார்ந்துருக்கிறோம். கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அங்கே தேவனை துதிக்கிறார்கள். என்ன சொல்லி துதிக்கிறாங்க, என்ன பாட்டு பாடுறாங்க தெரியாது. தமிழ் பாட்டு பாடுறாங்களா, அல்லது எபிர மொழியில் பாடுறாங்களா, அரமிக்கில் பாடுறாங்களா, என்ன மொழியில் பாடுறாங்கன்னு தெரியல. பரலோக பாஷை பேசுகிறாங்களா, நமக்கு ஒன்றும் தெரியாது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் சேனைகள் கர்த்தர் இயேசுவை துதிக்கிறார்கள், தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அதை கூட தேவன் ஒரு பெரிதாய் அதில் பெரிய சந்தோஷம் இல்லை. இந்த பூமியிலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை, ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நீங்கள் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபம்,
தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்கிற ஆராதனை, அதில் பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஆராதனை பார்க்கிலும், பரலோகத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களை பார்க்கிலும், இந்த பூமியிலே ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்லது ஒரு தனிப்பட்ட மனுஷி செய்கிறதான ஆராதனை, தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு சின்ன ஜெபம், ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிற, அதுதான் ஆண்டுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதில் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அப்போ நம்ம ஜெபத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்படின்னா நம்ம ஆராதிக்க ஒரு வேல்யூ இருக்கிறது. பரலோகத்தின் ஆராதனையை விட இந்த பூமியில் ஆராதிக்கப்படுகிற ஆராதனையிலே அவர் பெரிய சந்தோஷப்படுகிறார். அதில் பெரிய சந்தோஷம் அவருக்கு இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை விவரித்து சொல்லவே முடியாது. அப்போ அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்ம சோர்ந்து போய் தளர்ந்து போய் இன்னும் எவ்வளவு நாள் போகும், எவ்வளவு நாள் இந்த நெருக்கங்கள், எவ்வளவு நாள் இந்த வேதனை, எவ்வளவு நாள் இந்த கஷ்டங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நாம் பிரியமானவர்களாய் மாறும் பொழுது போதும் என்ற நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். போதும், இதுக்கு மேலே என் பிள்ளைகள் இதில் கஷ்டப்பட வேண்டாம், இதிலிருந்து நான் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்தில் நினைக்கக்கூடிய அளவில் அவருக்கு நான் பிரியமாய் மாறிவிட்டால், அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து விட்டால், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க வேண்டும். நெருக்கத்தின் மத்தியிலே நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறேன் என்று நாம் சொல்ல நம் இருதயம் வாஞ்சிக்குமானால், தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு பெருக்கத்தை தேவன் தருவார். நிச்சயம் ஒரு பெருக்கம் உண்டு. தேவன் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டு செய்ய முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது நெருக்கப்படும் பொழுது, நீங்கள் சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது நெருக்கப்படுகிற நேரத்தில் இந்த சங்கீதத்தை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். 34ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவர் இடுக்கண்ணில் இருந்து அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. தாவீது ஜெபம் பண்றான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்கள் இந்த சங்கீதத்தில் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க. இவன் நெருக்கத்தின் மத்தியிலே எழுதப்பட்ட சங்கீதம், நெருக்கத்தின் மத்தியிலே பாடப்பட்ட பாடல் இது. அதனால்தான் இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை கூப்பிட்ட பொழுது, இந்த ஏழையுடைய சத்தத்தை நீ கேட்டீர், இந்த ஏழையுடைய இடுக்கண்ணிலிருந்து என்னை எல்லா கேட்டிலிருந்து என்னை ரட்சித்தீர் எனக்கு காரியத்தை தாவீது இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். தாவீது என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, ராஜா என்று சொல்லப்பட்டானோ, என்றைக்கு இந்த ராஜ மேன்மை அவனுக்கு கிடைத்ததோ, அந்நாள் முதற்கொண்டு அவனுக்கு சொல்லப்பட்ட உபத்திரவம், அவனுக்கு வந்த உபத்திரவம், அவன் அடைந்த துன்பங்கள், அவனுக்கு வந்த நெருக்கங்கள் சொல்லி முடியாது. அவ்வளவு நெருக்கங்கள். தாவீது வாலிபனாக இருந்த பொழுது இந்த கிணறத்தை எடுத்து பாடினா அப்படின்னா, இந்த சங்கீதத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கிணறத்தை எடுத்து ஆவியானவர் மேலே இறங்கின பொழுது வாயில் வந்த பாடல்கள், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல பாடல்கள் வாயிலிருந்து வந்துச்சு. கோலியாத்தை அவன் கொன்ற பொழுது அவனை குறித்து ஒரு பெரிய வெற்றி, ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைத்த பொழுது ஜனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பாடினாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று எல்லாரும் பாடி புகழ்ந்தார்கள். அவ்வளோ மேன்மை அடைந்த இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள், நெருக்கத்துக்குள்ளே நடத்துகிற. ஏன் இந்த நெருக்கம்? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீதே ராஜாவா? தாவீதை குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இவன் எப்படிப்பட்டவன் என்ன தெரியும். உங்களை பற்றி என்னை பற்றி தெரியும், அப்படி தானே? உங்களை பற்றி என்னை பற்றி தெரியும். இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னே நம்ம எப்படி இருப்போம்னு அவருக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னே நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும் இல்லை? எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறவர். இப்போ தாவீதை குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன் ஆண்டவர் தாவீது வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கத்தை கொடுக்கணும்?
ஏன் இவ்வளோ நெருக்கத்தை இவன் இவன் ஏன் இவ்வளோ பாடுபட வேண்டும்? யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இவன் இருந்தது எங்கன்னா காட்டுக்குள்ள. இவன் மனிதர்களோட சவகாசம் வைத்ததை பார்க்கிலும் ஆடுகளோட இருந்த சவகாசம் தான் அதிகம். அதிக நேரம் எது கொடுத்தான்? ஆடோட தான் அவன் நிறைய நேரத்தை செலவு பண்ணி வீட்டுக்கு கொண்டு போனான்னா, தொழுத்தில் கொண்டு போய் ஆட்டை விட்டான்னா, சாப்பிட்டான்னா, தூங்கினான்னா, திரும்ப காலையில் எழுந்துச்சுன்னா எங்கே போவான்? ட்ரோ அப்படின்னு என்ன பண்ணுவான்? இதை தவிர வேற ஒன்றுமே என்ன பண்ணாது, தெரியாது. அப்படிதான் அவன் வாழ்ந்தான், அப்படிதான் இருந்தான். ஆனாலும் தொடர்பு, அவன் ஆடுகளோடு அவன் வாசம் பண்ணினாலும் தொடர்பு யாரோடு இருந்தது? தேவனோடு இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்து அவனுக்கு நிறைய காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஏன்னா இவன் சாதாரண ஆளு கிடையாது, ராஜா. சமஸ்த இஸ்ரவேலை ஆளக்கூடிய அந்த கிருபை இவனுக்கு வேணும். ஜனங்களை நடத்த வேண்டிய அந்த கிருபை அவனுக்கு வேணும். அதனால் ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். யோசித்து பாருங்க, அவன் காட்டில் இருக்கிறவனை கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வச்சு, இனிமேல் நீ தான் ராஜா அப்படின்னா என்ன பண்ண? ஒன்றும் தெரியாது. தவறு பண்ண அவனை பிடிச்சி தலையை வெட்டுறா, தலையை சீவி போடுறா, உடனே என்ன பண்ணியிருப்பான்? ஏன்னா ராஜா அதிகாரம் தவறுதலாய் பயன்படுத்தக்கூடும். எப்பவுமே ஒருத்தனுடைய பசி எப்போ நமக்கு தெரியும் தெரியுமா? இன்னும் நம்ம பசியில் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தால் தான் இன்னொருத்தருடைய பசி என்ன பண்ண நமக்கு தெரியும். அதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். தாவீதை நம்ம நினைப்போம், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி கொண்டு போய் அவனை ராஜாவாக மாற்றாமல் இவ்வளோ பாடுபடுவதற்கான காரணம் என்ன? இவ்வளோ நெருக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் இவன் போவதற்கான காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் இப்படி? இந்த சங்கீதத்தை நீ வீட்டில் போய் வாசித்து பாரு, 34 சங்கீதத்தை. அவன் நெருக்கப்படுகிற நேரத்தில் இந்த பாடலை பாடுறான். நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இவன் சவுலால விரட்டப்படுகிறான். சவுலால விரட்டப்பட்டு காடுகளிலே, குகைகளிலே, மலைகளிலே சவுலுக்கு பயந்து இவனோட கூட ஒரு கூட்டம் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறார்கள். அவன் என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல, வேலைக்கு சரியான சாப்பாடு கிடைச்சிருக்குமா தெரியல, தண்ணி கிடைச்சிருக்குமா தெரியல, அவங்க படுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் கிடைத்திருக்குமா தெரியல. கரடு முரடான இடத்துல எங்க கிடைக்குது? உட்கார்ந்து தூங்கி இருப்பான், பாறை மேல தூங்கி இருப்பான். நாடோடிகளை போல அலைந்து திரிகிற அந்த அனுபவம் தான் தாவீதுக்கு. அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது பெலிஸ்திய நாட்டில் போய் அவன் அந்த ராஜாவோட அவன் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தான். அவர்கள் போருக்கு போகும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யும்படி தாவீது போன பொழுது அங்கிருந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, பெலிஸ்தியர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவன் ஏற்கனவே விரோதி நாட்டை சார்ந்தவன், இஸ்ரவேலன், ஒருவேளை அவர்கள் பக்கமாய் போய் நமக்கு விரோதமாய் இவன் எழும்புவானால் நமக்கு போரில் ஒரு பெரிய தோல்வி உண்டாகும். அதனால இந்த தாவீதோடு இருக்கிற மனிதர்களும் நம்மோடு கூட வரக்கூடாது என்று ராஜாவிடத்தில் சொல்றாங்க. ராஜாவிடத்தில் சொன்ன பொழுது அவன் அங்கே போய் 2 நாள் ஆகிப்போச்சு. அவனுடைய தாவீதுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அந்த கூட வந்த எல்லாருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் எங்கே சிக்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல விட்டு இவர்கள் எங்கே பெலிஸ்திய தேசத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே அவங்க அலோவ் பண்ணதெல்லாம் திரும்பி வராங்க. திரும்பி வந்து பார்க்குறாங்க, அந்த சிக்லாக்கில் ஒருவரும் இல்லை. அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாருடைய எல்லாத்தையும் அவங்க சிறைபிடித்து கொண்டு போனார்கள். அந்த இடத்தை தீக்கிரையாக்கிட்டாங்க. எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, ஒன்றுமில்லை. வந்து பார்க்குறாங்க, எல்லாம் திகைத்து போகிறாங்க, ஒருவரும் இல்லை. ஐயோ, எல்லாவற்றையும் ஏற்கனவே பிரச்சனை, ஏற்கனவே நெருக்கம், இதை விட இப்போ ஒரு பெரிய நெருக்கமா என்று சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்து பார்த்த பொழுது அங்கே 1ஆம் வசனத்தில், தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து
சேருவதற்குள்ள அமிலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபொழுது இதோ அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போகப்பட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இங்கே வந்து பார்க்குறாங்க, ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறோம், ஏற்கனவே நெருக்கத்தில் இருக்கிறோம், நமக்கென்று தங்குவதற்கு வீடு இல்லை, சரியா சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இன்னொரு பெரிய நெருக்கமா என்று எல்லாரும் ஒருமித்து இவர்கள் அழுகிறார்கள். 5ஆம் வசனத்தை தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊரானாகிய அகினோவாமும் கர்மேல் ஊரான நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாயில் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஏன்னா இவனை நம்பி தான் ஒரு பெரிய கூட்டம், அவனை நம்பி வந்த கூட்டம் எல்லாம் சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பாருங்க, சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார். கூட இருக்கிறவனை இப்போ என்ன பண்ணிட்டான், போ எதிராளியா மாறிட்டான். இவனால தான் இவ்வளோ பிரச்சனை, இவனை நம்பி வந்துட்டோம், இவனை நம்பி வந்து நம்ம மோசம் போயிட்டோம், நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழந்துட்டோம், நம்மக்கிட்ட இருந்த கொஞ்சம் பொருட்களை நம்ம இழந்துட்டோம். எல்லாத்துக்குமே காரணம் இந்த தாவீது தான். அதனால இவனை காலி பண்ணிடலாம், கல்லறிய அவர்கள் கல்லறியதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கப்படுகிற அனுபவத்தில் இருந்த, ஆனாலும் பாருங்க அந்த கடைசியா அந்த வசனத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மை திடப்படுத்துவதற்கு இயேசுவை தவிர இந்த ஒருவரும் நம்மை தேற்றிவிட முடியாது. அல்லேலூயா. ஒருவரும் நம்மை திடப்படுத்திட முடியாது, ஒருவரால் நம்மை தைரியப்படுத்தி விட முடியாது, ஒருவரால் நமக்கு ஆறுதல் சொல்லிவிட முடியாது. நம்முடைய பிரச்சனை அப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாராலும் நம்மை ஆறுதல் படுத்த முடியாது. நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு, இருதயத்தை தேற்றுவதற்கு, நம்முடைய இருதயத்தை தைரியப்படுத்துவதற்கு, திடப்படுத்துவதற்கு நம்முடைய தேவனே அல்லாமல் ஒருவராலும் கூடாது. அல்லேலூயா. அதனால தாங்க ஆண்டவரை சார்ந்து வாழ தாவீதுக்கு கொடுக்கிற பிராக்டிஸ் இதுதான். ஏன்னா அவன் சமஸ்த இஸ்ரவேலை ஆள வேண்டும், ஜனங்களை ஆள வேண்டும். அப்போ இவன் மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த சூழ்நிலையிலும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கர்த்தரை குறை சொல்லவில்லை. அப்படிதானா? அதன் மத்தியில் தாங்க, அந்த பிரச்சனையின் மத்தியில் தான் இந்த 34ஆம் சங்கீதத்தை எழுதுறான் பாருங்க. அவன் எப்படி பாடினான்னு தெரியல, கர்த்தருக்குள் தன் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு இந்த பாடலை பாடியிருக்கிறான் பாருங்க. நம்ம வாயில பாட்டு வருமா, புலம்பல் வருமா? கர்த்தரை நம்பி வந்த, கர்த்தர் என்னை நிலைநிறுத்துவார் என்று நினைத்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நினைத்தேன், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை விட்டு தூரம் போனார். இப்படியெல்லாம் நம்ம புலம்பிருப்போமோ தெரியாது. இந்த நெருக்கத்தின் மத்தியில் தாவீது கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணனா, திடப்படுத்தி கொண்டார். பாருங்க, அதுதாங்க அவனுக்கு பெரிய மேன்மை. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை நெருக்கத்திலிருந்து விசாலமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னா நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு ப்ராசஸுங்க இது. ஒரு நெருக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு ப்ராசஸ். ப்ராசஸ்னா என்ன சொல்லலாம்? உருவாக்குற ஒரு வழிமுறை. இப்படி தானே நம்மை உருவாக்குற வழிமுறை தான் இந்த நெருக்கங்கள். இந்த நெருக்கம் ஒன்றும் நமக்கு நிரந்தரமானது அல்ல. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நெருக்கம் எனக்கு நிரந்தரமானது அல்ல. இது பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற வழி. இது பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற வழி. இது ஹல்லேலூயா. அப்போ நெருக்கம் நமக்கு பெருக்கத்தை கொண்டு வரும். சொல்லுங்க, நெருக்கம் எனக்கு பெருக்கத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. தாவீது திரும்ப போய் அதை பிடித்து கொண்டான், இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான்.
அவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டது, நல்ல ஆட்சி செய்தான். இல்லை, இன்ன வரைக்கும் தாவீதை குறித்து பேசப்படுகிறோம். தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் மாறினான். ஆண்டவர் அவனை வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார். நம்ம வாழ்க்கை ஆண்டவர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். நம்ம என்ன பண்ணுறாரு? மறுரூபப்படுத்த விரும்புகிறார். இந்த மறுரூபப்படுத்துவதற்கு தேவையான ஒரு டூல் என்ன தெரியுமா? நெருக்கம். அந்த நெருக்கம் நெருக்கத்தில் நம்ம தாக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த நெருக்கத்தின் மத்தியில் நம்ம இருதயத்தை நம்ம திடப்படுத்தி கொண்டோம்னா, கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான், எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், ஒரு நெருக்கம்னு வரும்பொழுது விழுந்து போவான். அவனால் தாங்கி கொள்ள முடியாது. வசனம் சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நம்ம வாழ்க்கையில் வருகிற நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை தேடுவோமானால், கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால், தாவீது அதை தான் செய்தான். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும் என்ற எண்ணம். அந்த நேரத்தில் அவன் ஆண்டவரை முறுமுறுக்கவோ, ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கவோ, ஆண்டவரே நான் இந்த ராஜா பதவி எனக்கு கேட்டேன்னா, இந்த ராஜாங்கம் வேண்டும் என்று கேட்டேன்னா, அப்படின்லாம் என்ன பண்ண? ஆண்டவர்கிட்ட போய் கேள்வியெல்லாம் கேட்கல. அவன் அறிந்து கொண்டது என்ன தெரியுமா? வசனம் அப்படி தான் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது, இப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நெருக்கம் நம் நன்மைகளை கொண்டு போய் விடும். இந்த நெருக்கம் நம்மை மேன்மைப்படுத்தும். இந்த நெருக்கம் நம்மை உயர்த்தும். இந்த நெருக்கம் நம்மை ஆசீர்வதிக்கும்.